ஐயா நான் அந்த ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்ப நான் நல்ல விளைச்சல் தான். அருமையான விளைச்சல் தான். இந்த வருஷம் இல்லாத குருவை வந்து இப்ப நல்லா விளைஞ்சிருந்துச்சு. நல்லா கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாத கதையா, நான் அறுக்க போற நேரத்துல ஒரு 2 நாள் மழையில நனைஞ்சு எல்லாம் முளைச்சு போயிருக்கு பாருங்க. வயித்தெரிச்சலா இருக்கு. கண்ணுல தண்ணி கலங்குது எனக்கு. அவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு. இது வந்து ஒண்ணும் அறுக்க முடியாது. பாருங்க எல்லாம் முளை கட்டி வந்துருச்சு. ஒண்ணும் அறுக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி தான் போகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இது வரைக்கும் அரசு அதிகாரி வந்து ஒண்ணும் வந்து ஆய்வும் பண்ணல. ஆனா பாருங்க முளைச்சு போச்சு. இப்படி பண்ண முடியும். அறுவடை பண்ண முடியாதுங்க. எதுவுமே பண்ண முடியாதுங்க. தூர்வாரத்துக்கு போதுமான நிதி ஒதுக்குறது கிடையாது. நிதி ஒதுக்கினாலும் கார்பரேட் கம்பெனி கிட்ட அந்த ஒப்பந்தத்தை கொடுத்துறாங்க. அவன் பேரளவில் கட்சிக்காரங்களை வச்சு அதை இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இன்னொன்று கர்நாடகாவில் பெய்கிற மண்டியாவில் பெய்கிற மழையா இருக்கட்டும், தஞ்சாவூர் திருச்சி எங்கே மழை பெஞ்சாலும் வடிகால் என்பது மாவட்டம் வெட்டார் பகுதி தான். அந்த தண்ணி பூரா ஒட்டுமொத்தமாக வருது. குறிப்பாக ஆகாய தாமரை எல்லா பகுதியிலுமே திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வருவா அங்கங்கே தேங்கி கிடக்கு, வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறதே கிடையாது. அது மாதிரி வாய்க்காலாம் தூர்வாரப்படாமல் அங்கே மண்ணா கிடக்குது. இன்னொன்று இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்எல் நிறுவனம்லாம் இருக்கு. இவர்கள் தள்ளிய உள்ள போய் நாங்கள் எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு காரணம் 1996 வந்துட்டு அமைச்சரான துரைமுருகன் ஐயா வந்துட்டு விவசாயிகளையும் வச்சு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க, பாசனாளர் சங்கம். குறிப்பா இப்ப தேவதன் நதி பாசனாளர் சங்கம் சொல்றோம். இந்த மாதிரி சங்கங்கள் நிறைய இருக்கு. இந்த சங்கங்கள்ல இருக்கக்கூடிய பணத்தை டெபாசிட் போட்டு அதை எடுத்து தூர்வாரணும்னு சொன்னாங்க. ஆனா ₹1 கூட அந்த சங்கங்கள் தூர்வாரதே கிடையாது. அரசு அதிகாரியோட துணையோட அந்த சங்கம் என்ன பண்ண தூர்வாரின மாதிரி பில்லு தான் இருக்கு. வவுச்சரை போடுறாங்க ஒழிஞ்சு இந்த பாசனாளர் சங்கத்தில் இருக்கிற பணம் பூரா கையாடப்படுது, பல கோடி ரூபாய். இது குறித்து எதுவுமே நடவடிக்கை கிடையாது. சிஎஸ்ஆர் பண்டா இருக்கட்டும், குறிப்பா என்எல்சி நிறுவனமா இருக்கட்டும், சிபிசிஎல் நிறுவனம், ஓஎன்ஜிசி நிறுவனம், இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் பண்டின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கக்கூடிய வருமானத்திலும் 3% பணம் கொடுப்பாங்க. இதுவும் எங்கேயுமே தூர்வார பணம் ஒதுக்கலாம். 60 லட்சம் 30 லட்சங்கிறாங்க. அந்த பணமும் கையாடப்படுகிறது. தூர்வார முழுமையா தூர்வாரினாலே இந்த பிரச்சனை இருக்கு. 2 நாள் மழைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வடகிழக்கு மண்டலம் அதிகமாகும் சொல்றாங்க, காற்றழுத்த மண்டலம் அதிகமாகும் சொல்றாங்க, வரலாறு காலம் மழை பெய்யும் சொல்றாங்க. இப்ப விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டு நடுரோட்ல கிடக்கிறோம். எங்களுக்கு காப்பீடும் கிடைக்கிறது கிடையாது, நிவாரணமும் கிடைக்கிறது கிடையாது. மற்ற மாவட்டங்களில் வந்து பொதுத்துறை நிறுவனமா இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கேசிமாங்கிற நிறுவனம் தான் இங்க தொடர்ச்சியா வந்துட்டு அதாவது பன்னாட்டு கம்பெனி, இது உலகளாவிய மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனி. அந்த கம்பெனி தான் இந்த ஊர்ல எங்க காப்பீடு திட்டத்தை எடுத்திருக்காங்க. எங்கிட்ட இருந்து 550 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு 30 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் பிச்சை போற மாதிரி போடுறாங்க. அரசு நிவாரணம் கொடுக்க மறுக்குது. பேரளவில் தான் நிவாரணம் கொடுக்குறாங்க. ஒரு வட்டாரத்துக்கு 4 பேர் 3 பேர் கொடுத்துட்டு நிவாரணம் கொடுத்தாச்சு, காப்பீடு கொடுத்தாச்சு விளம்பரம் பண்றாங்க. விவசாயிகளுக்கு வந்து சேர்றதே கிடையாது. இடுபொருள் விலையேற்றம், உரம் பூச்சி மருந்துக்கு 18% வரி குறைப்பு எதுவுமே கிடையாது. அதனால எங்களுக்கு சொல்லனா துயரத்தலா இருக்கிறோம். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லா இடத்தையுமே இந்த பகுதியில் வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.